மேடம் எங்க வெளியூர் போயிட்டாங்க போல, அதனாலதான் என்ன இங்க வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு பெரிய சீரியஸான பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையில என்ன மாட்டி விடாம இருந்தா சரி. என்ன பிரச்சனைன்னு பாப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்குப்பா இன்னொருத்தனோட பொண்டாட்டிட்டு 50 வாட்டி ஃபோன் பண்ணி பேசுறேன்? இந்த 50 பேர் அவங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க? அட்டெண்ட் பண்ற யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, நானே கால் பண்ண இருக்கட்டுமே, நீ ஏன் அட்டெண்ட் பண்ற? அது ரிசீவ்டு காலா டைல்டு காலான்னு பாருங்க. முதல்ல ரிசீவ்டு காலா நீ எனக்கு பண்ணதா, நான் உனக்கு பண்ணதான்னு பாரு. வாய் கூசாம சொல்றது. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர். இப்பதான் ஒரு 2 வருஷமா சும்மா அடிச்சிருக்காரா? 9th வரும் யதார்த்தமா தான் மேடம் பார்த்தேன். நானும் அவரை எங்க பாட்டி சொன்னாங்க, அந்த பையனும் உன் பொண்ணும் பாத்துக்கிறாங்க. நீங்க யதார்த்தமா எல்லா பசங்களையும் பாக்குறீங்க. சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே. இது ஒண்ணு போறாது உனக்கு ப்ரூஃப்க்கு. இது ஒண்ணு போறாது, இவ்வளவு கால் பண்ண கால் லாக் லிஸ்ட் எடுத்தா பத்தாது. அப்ப நீ கட் பண்ணி இருக்கணும், நீ பழகி இருக்க கூடாது. நீ என்ன பண்ண? கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு தானே, அவளா வரா, நம்ம அனுபவிச்சுட்டு விட்டுக்கலாம் நீ பிளான் பண்ணிட்ட. ஆண்டவன் படைச்சான், கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி யதார்த்தமா அவங்கள பாக்கல மேடம். நானே எப்படி சொல்றது, ஒரு சொந்தக்காரமா எனக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு தவறாப்பட்டு தானே பாக்குறாங்க. அது ஏன் அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க போறீங்கன்னு நான் கேக்குறேன். நான் ஒரு அண்ணன் கிட்ட கூட பேசக்கூடாதா மேடம்? நீங்க சொல்லுங்க மேடம். என் அண்ணன் கிட்ட கூட பேசக்கூடாதா? இல்லம்மா, அவங்க தப்பா நினைக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது அதான் தெரியல மேடம்.